ஹாய்ப்பா, குட் மார்னிங். நேற்று வந்து முறுக்கு சுட்டாச்சு. இன்னைக்கு வந்து தட்டை சுட போகிறேன் தீபாவளிக்கு. அரிசி மாவு தட்டை தான். இதுக்கு கடலை மாவு, உடச்ச கடலை பொடி இதெல்லாம் தேவையில்லை. அரிசி மாவில் தான் நம்ம இப்போ வந்து தட்டை செய்ய போகிறோம். வாங்க, ரெண்டாவதாக ஒரு காரம் செய்ய ஆரம்பித்தாச்சு. அரிசி மாவு தட்டைக்கு என்னென்ன போடணும், எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம்ப்பா. அரிசி மாவு காலையிலேயே ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பும் காலையில் ஊற வச்சு நல்லா இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே காஞ்ச மிளகாய் பூண்டு போடுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி போடாமல் அரிசி மாவு அது கூட வந்து என்னென்ன மிக்சி ஜாரில் போட வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இது 3 மட்டும்தான். சிலர் வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு சேர்ப்பாங்க. நான் இதுதான் சேர்க்குறேன். இப்போ வந்து இதை நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். மாவோட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ இந்த அரைச்ச அரிசி மாவு கூட இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும். இது கூட அரைச்சோம் இல்லையா, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சீரகம், எள்ளு, இந்த மாதிரி ஓமம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சூப்பராக பிசைஞ்சாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு கரண்டி நல்லா காய்ச்சின எண்ணெயை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. இப்போ இது சுடுது, கொஞ்சம் நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அமுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மாவு எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது உருண்டை பிடிச்சி தட்டி தட்டி சுட்டுற வேண்டியதான். மாவு சூப்பராக இந்த மாதிரி தான், இந்த சைஸ் தான் தட்டுறேன். கையிலே சும்மா இப்படி வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி தட்டுறேன். இந்த மாதிரி தட்டிட்டு நேற்று வச்ச மாதிரியே இந்த மாதிரி கரண்டி மேலே வச்சிடுறேன். நான் நல்லா எடுத்துட்டு நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெய் தொட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக ரொம்ப தடியாகவும் வேணாம், ஓரளவு இதுவாக பண்ணிக்கலாம். ஒரு மினி தட்டை மாதிரி, பெரிய தட்டையாக இல்லாமல் இந்த சைஸில் தட்டிட்டு இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டி மேலே வச்சிடுறேன். எனக்கு அப்போ தான் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரளவு பண்ணிட்டு பண்ணலாம். ஒரு 5 இது தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட வேண்டியதான். எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எப்போவுமே எந்த பலகாரம் சொன்னாலும் கொஞ்சம் கிள்ளி போட்டு பார்த்துக்கலாம். பிரிஞ்சு போதா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். பிரியலை. இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பு ஃபுல் சிம்மில் தான் இருக்குது. நல்லா இதுவாகட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது சிம்மில் பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். சுட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கும். நம்ம இதை சுட்டுக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்து இதை தட்டி வைக்கிறதுக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ எடுத்துடலாம். ரொம்ப அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இப்போ எடுத்துட்டு நம்ம அடுத்த ஈடை போட்டுடலாம். இது ஒரு ஈடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஈடுக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இது சிம்மில் வேகிறதுக்கும் அதை ரெடி பண்ணுறதுக்குமே. நல்லா மொறுன்னு இருக்கு. இருக்குதா? இப்படி சுட்டு வச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நாள் ஆக கொஞ்சம் சாஃப்டாகிடும். கொஞ்சம் அப்படி வச்சுட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் முன்னக்கூட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டியாக ஆக்கிட்டோம்னா தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. உருட்டியாச்சு இப்போ ஒன்று ஒன்றா தட்டிடலாம்.
சூப்பரா தீபாவளிக்கு தட்டை சுட்டுட்டு இருக்கேன். முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. இதுவுமே முடிய போகுது. இன்னும் இவ்வளோ இருக்கு, இன்னும் இவ்வளோ இருக்கு. சுட்டு முடிச்சுட்டு நம்ம சம்படத்துல போட்டு மூடி வச்சிடலாமா? ஏகிட்டே இருக்கு. சுட்டதெல்லாம் அழகா சம்படத்துல எடுத்து வச்சிடலாமா? முறுக்கில் சுட்ட மாதிரி கடைசியில் இருக்கிற மாவில் நல்லா கொஞ்சம் பெருசாக தட்டி போட்டாச்சு. இது ஒரு பெரிய தட்டை. அவ்வளோதான்ப்பா, ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு. இதை எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சூப்பராக அரிசி தட்டை சுட்டு முடிச்சாச்சுப்பா. அரிசி மாவு தட்டை அவ்வளோதான். நல்லா இப்போ லைட்டு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ மூடி ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.